ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு உறவுகளுக்குள்ள விரிசலும் உண்டாகி மனம் பரிதவிக்க, மனமெங்கும் கவலையோட யாருக்கிட்ட எதை பகிர்ந்து கொள்ளுது? யாராவது ஏதாவது நமக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா? யார் மூலமாகவாவது ஏதாவது நல்லது நடந்துடாதான்னு மனம் முழுக்க ஏக்கத்தோடும் அவமானங்களாலும் நிலைகுலைந்து போய் நீ நிற்பதால் தான் இப்போது உன் சாயப்பா இதை கேட்டுட்டு உன்னை நிம்மதியாக தூங்கும்படி சொன்னேன். நாளைக்கு நிர்விடிய போகிற மங்கள வெள்ளி நாளானது உன் மனசு மகிழக்கூடிய விதத்தில் நல்ல நாளாகத்தான் இருக்க போகுது. யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு எல்லாமே ஏன் தப்புதாங்கிற மாதிரி நீயே எல்லா முடிவுகளுக்கும் எல்லா பாதிப்புகளுக்கும் பொறுப்பாகி கொண்டு உனக்கான துன்பத்தை நீயே பெற்றுக்கொள்வது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? நீ தவறு செஞ்சா ஒத்துக்கலாம், அது பரவாயில்ல. ஆனால் யாரோ செய்கிற தவறுகளுக்கும் யாரோ எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் நீ ஏன் கட்டுப்பட்டு கவலை கொள்கிறாய்? வாழ்க்கையில் வரக்கூடிய அவமானமும் துன்பமும் தோல்வியும் வறுமையும் எல்லாமே சேர்ந்து உன்னை சிலையாக செதுக்கக்கூடிய சிற்பிகள் மாதிரி நித்தமும் செதுக்கி செதுக்கி உனக்கு வழியை கொடுக்கிறார்களா? வருந்தாது என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் துன்பத்தையும் எண்ணி நீ கவலை கொள்ளவே வேண்டாம். இது எல்லாமே அனுபவம் தான் நினச்சிக்கிட்டு அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வேலைகளை பாரு. என்னையே வணங்கி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை மாற்றி வளம் பெறச் செய்து உன் கஷ்டங்களும் துயரங்களும் உன்னை விட்டு விலகும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே. காலமும் நேரமும் எல்லாத்தையும் சரி செய்யும்னு சொன்னது போலதான் காலத்தின் மூலமாகவே உன் அவமானங்களை எல்லாம் நீக்கி உனக்கான வெகுமானங்களை நான் கொடுக்க போறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்கும் எண்ணத்தோடு தான் இப்போ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை பற்றின முடிவை நான் என்ன செஞ்சேங்கிறதையும் நாளை காலையில் சந்தோஷ தகவலாய் நீ உன் செவிகளில் கேட்கலாம். உனக்குள்ளேயே ஒளிஞ்சு கிடக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அதன் மூலமாக நீ சம்பாதிக்கவும் சாதனை படைக்கவும் நான் வழிகாட்டப் போகிறேன். பிறப்பு வேண்டுமானால் ஒரு மனிதனுக்கு ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆனால் இறப்பு என்பது எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு சரித்திரமாக இருக்கணும். அப்போதுதானே மனிதன் பிறந்ததற்கான காரணம் வெற்றிகரமானதாக இருக்கும். ரகசியத்தை காப்பாற்றினால் அந்த ரகசியம் உனக்கு அடிமையாக இருக்கும். அல்லது வேற யார்கிட்ட நான் போய் இந்த ரகசியத்தை சொல்லிட்டினா அது உனக்கு எஜமானனாக இருந்து உன்னை மிரட்டிக்கிட்டே இருக்கும். எப்போ எந்த ரகசியம் யார் மூலமாக வெளிவருமோன்னு நீ பயந்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. என்ன நடந்தாலும் எதிர்கொள்ள தயாராகு. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் உன் சாயப்பா உன்னை காப்பாற்றுவதற்காக இருக்கிறேன் தானே. பிறகு எதற்காக நீ எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டும்? இப்போது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நினச்சியோ அதை சிறப்பாய் உனக்கு நடத்தி கொடுப்பதற்கும் நீ ஆசைப்பட்ட விஷயத்தை அழகாய் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் உன் சாயப்பா உனக்கு துணையா இருக்கேன். நீ இனிமே எதையும் நினச்சி கவலை கொள்ள அவசியமே இல்லாத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாய் முடித்து கொடுப்பேன் என் செல்லமே. நீ என்னிடம் எதை எதிர்பார்த்த, எது உனக்கு நடக்கணும்னு ஆசைப்படுறன்னு எல்லாவற்றையும் அறிந்தவனாகத்தானே நான் இருக்கிறேன். பிறகு எப்படி உன்னுடைய விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றாமல் இப்படியே விட்டுவிடுவேன் என பயப்படுகிறாய்? வாழ்க்கையில் நீ அழுக தெரியாதவன் இல்லைன்னு கிடையாது. நீ கண்ணீரை மறைத்து வைக்க தெரிந்தவன். மனசுக்குள்ள எவ்வளவோ கவலைகளும் வேதனைகளும் இருந்தாலும் கூட அதை யாருக்கும் வெளிக்காட்டி கொள்ளாம மனசுக்குள்ளதான் அவ்வளவு பாரத்தை சுமந்துக்கிட்டு கண் கலங்குறியே தவிர அதை யார் முன்னாடியும் காட்டிக்கிட்டது கிடையாது. அந்த அளவுக்கு நெருஞ்சி முள் போல குத்திக்கிட்டு இருக்க உன்னுடைய வாழ்க்கையின் துயரங்களையெல்லாம் கட்டி அணைபோட தெரியாமல் தழும்புகளோடு தவித்து கலங்குவதை பார்த்த பிறகும் எப்படி உன்னை பார்த்து நான் நிம்மதியாக இருக்க முடியும்? இவ்வளவு வேதனைகளையும் காயத்தையும் உன் மனசில் வச்சிருந்தாலும் கூட தொடர்ந்து நீ என்னைத்தானே வணங்கி வழிபாடு செய்கிறாய். அப்படி இருக்கும்போது உன் கர்ம வினைகளை உன்னை விட்டு நெடுந்தூரம் துரத்தி அடித்து உன் மனபாரத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது எனது பொறுப்பல்லவா? இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இவ்வளவு கவலைகள் இருந்தாலும் நீ என்னை நினைக்கவோ வணங்கவோ என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லவோ ஒருபோதும் மறந்தது கிடையாது. அப்படிப்பட்ட நல்ல குணத்திற்காக தான் உன்னோட எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து உன்னை காப்பாற்ற ஓடி வந்தேன். ஓம் சாய்ராம்.